மிருதங்க வைப்பா கலைச்சூட கலைமாமணி என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும். கொட்டாய் விடாதீங்களே, கொட்டாய் விட்டீங்கன்னா கொலை நடக்க முடியாது. அந்த அப்பா என்னை பத்தி என்ன போட்டு கேவலப்படுத்துறேன். மாதிரி ஒரு பெண்மணியை சந்திக்கிறோம்னா நீங்க கொடுத்து வச்சிருக்க அப்பல கோடையில ஒரு பெண்மணி நாளைக்கு வச்சுட்டேன் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நாளைக்கு வச்சா தர தர நடிக்குவியா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. வாய் சரியில்லையே. வாய் உள்ள பிள்ளைதான் போய்க்கும். ஒன்ன மாதிரியாவது வாய் மசாலா சுட்டுற என்ன மாமா பின்பாடு நான் தான் அப்படிதான் பண்ணுவேன். அதே போல நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணன் ஆர்வலர் விழாத்திற்கு சேர்ந்த முருகன் அவர்களுக்கு எங்க சார்பாகவும் எங்க கலைப்பதி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஊருக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா பேரை பார்த்தீங்களா பேர் வந்திருப்பாங்க தெரியுமா? பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் வரவங்க எல்லாம் பாக்கல. ஒரு அழகான நேம் இந்த ஊருக்கு லட்சுமி நாராயணபுரம். ஆமா, அந்த கிராமத்தார்களுக்கு எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு தொழில் செய்யணும், சம்பளத்தை வாங்கணும், எதை அடக்கணும் அதை அடக்கணும், எதை நீட்டணும் அதை நீட்டணும், எதை சுருக்கணும் அதை சுருக்கணும், எந்த இடத்துல எப்படி போய் பேசணும் தெரியும். சும்மா ஆல்டேஷன் அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி வந்தீங்கன்னா பொட்டியார் ஆகிப்படும். சரியா? உள்ள சொல்ல எதுவுமே சொல்லி தெரியும் எல்லாமே சொல்லி பாரியா சொல்லி பாரு. கேட்க மாட்டீங்கள தெரியும் உனைய பத்தி. என்ன எதை செய்யாதுன்னு சொல்றா அவன் மீண்டும் எதுவுமே சொல்லல. அதனால எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு ஒமிக்கிற அந்த மாதிரி போட்டிருக்கியா? கொரோனா பீஸ் மாதிரியே இருக்கேன். பொம்பளை வந்துட்டா என்னமா நீ இருந்தாலும் கெடுத்துருவிய. ராமத்தில் அவர்களுக்கு பலமழை அழைத்து பொன்னாடி அழைக்கிறேன். நன்றி நன்றி. போன வாட்டி வந்திருக்கும் போது ஒரு ஷீல்டு மாதிரியே கொடுத்தாங்க. அந்த ஊர் ஞாபகமா அழகா ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சிருக்கேன். ஆமா, 3 ஷீல்டு. நம்ம சம்பாதிச்சு என்ன கொண்டு போறோம்? காசு பணமா அப்புறம் தான், பேரும் புகழும் தான். சரிங்களா? இந்த பேரும் புகழும் வாங்குறதுக்கு காரணம் யாரு? இந்த மாதிரி கிராமத்தார்கள் தான். இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளாம் வெள்ளையும் சொல்லியுமா தெரியாது. மாதம் மும்மாறி மழை பெய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மழை பெஞ்சு நம்ம நாடகத்தெல்லாம் கெடுக்குது. முதல்ல நான் இது வரைக்கும் நாடகத்துக்கு வந்து மழையில் நிக்கலாமா? நான் இது வரைக்கும் நாடகத்துக்கு மழையில் நின்றதா இல்ல. கண்டிப்பா அதனால நாடகத்தை பத்தி கவலைப்படாது. 10 ஆள் வாங்கி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வச்சுக்கிட்டே தெரியுவேன். நான் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு இருக்கேன். அதனால மழை நிக்க. ஆமா, திருச்செந்தூர் முருகனை வண்டியில கும்பிடுற வித்தியாசம் சொல்றேன். ஆமா, என்ன நான் ஏன் பேர் முருகன்மா ஒரு நாளைக்கு வா கூட்டி போறேன். நம்பர் கொடுத்தா மொத்த போன் பண்ண மாட்டேங்க. நீ வெறும் 9 நம்பர் கொடுக்க முடியாமல, ஒரு நம்பர் இல்லாம ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சு போட வேண்டியதானே. சப்படி வச்சிருக்கேன் மாமா, சப்படி வச்சிருக்கேன்.
நான் எப்படி பாடணும் அதே மாதிரி உங்க வாழ்வை திறந்து கொண்டு சரி நீங்க பாடி ஜெயிக்கணும். பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா லட்சுமி நாராயண போக்குற சரி நீ எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போடுவோம். கண்டிப்பா நான் தோத்து போயிடுறேன். உண்மை ஏன்னா எனக்கு அந்த போட்டியிலே நான் கலந்துக்க மாட்டேன். பல பேர் எனக்கு புருஷனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நான் தோத்து போறது ரொம்ப நல்லது. அப்படிதான் புடிச்சா எனக்கு அந்த அப்பா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? யாருக்கு போட்டு கேவலப்படுத்துறேன்? ஒரு பெண்மணியை சந்திக்கணும்னா நீங்க கொடுத்து வச்சிருக்க அப்பல ஓடிய ஒரு பெண்மணி நானே சொல்லி வச்சுட்டா எல்லாம் நல்லா தான் இருக்கு. நானத்துக்கு வச்சா தர தர நடிக்குவியா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. வாய் தெரியலையே. வாய் உள்ள பிள்ளை தான் போய்க்கும். ஒன்ன மாதிரியாவது வாய் பேசுற மசாலா சுட்டுறேன். என்ன உண்மைதானே? நல்லா பேசுங்க. நல்ல உண்மைதானே? ஆள் எவ்வளவு பழுக்கா இருக்கிறேன். என்ன பாட்டு பண்ணாலும் தருவீங்களா? போட்டிக்கு தயாரா? போன் நம்பர் அதான் அவருக்கு 9 நம்பர் ஆச்சு. நம்பர் தெரியலங்கிறாருமா. நான் கிட்ட கூட கொடுத்துருப்பேன். என்ன கேட்கறாரு? மறந்தாம கொடுத்து பேரு மைக்கிட்ட என் பேர்ல எழுதி வச்சிருந்த ஒன்றும் பிரச்சனை நகைச்சுவை நாயகர், நகைச்சுவை மாமேதை, சகலகலாக என்று போட்டக்கூடிய குறுகிய காலத்திலிருந்து தனக்குன்னு இடம்பெற்று
தங்கராஜ் உண்மைக்குமே அந்த பையனுக்கு 15 நாளா கல்ல அரைப்பு. கல்ல அவன் சாப்பிட்டானா கல்ல அவனை சாப்பிட்டுச்சான்னு தெரியல. ஆமா, கல்லு கொண்டே உள்ள அரைச்சு வச்சான். அதான் 55 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றி இருக்கிறான். சரி, ஏற்றிக்கிட்டு செவனையில கிடக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க ஏறிக்கிட்டு வந்த? எதுக்கு ஏறிக்கிட்டு வந்த? ஆஸ்பத்திரியில கிடக்க வேண்டியதானே? இன்னைக்கு எப்படி கல்லு கலந்து விழுந்துருவோம் பார்த்தாலே கேட்கிறேன். 15 நாளா நான் வரலையே, நீ 15 நாளா என்ன பண்ணான்னு கேட்கிறேன். என்னைய நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுறது? எனக்கு என்ன ஆர்டர் போடுறது? வித்தியாசமா ஆண்களை சந்திச்சேன். வித்தியாசமாக நகைச்சுவை நேரங்களை சந்திச்சேன். பக்கமாக்கா யானை எதிர்த்துச்சுன்னா எது ஏறிக்கிட்டு அடிக்குமா? அப்படியா? யாரு யானை? நீ என்ன குண்டி வருது உனக்கு இருக்கு பெருசா வருது. சொல்லியே பக்தி கலர் கொண்டு சரி, நீ செவனேன்னு வாய அடக்கிட்டு கூட வந்தா உனக்கு 85 பாட்டில் ஏத்தாம பாட்டு உனக்கு ஏத்தாம நான் விட மாட்டேன். உன் மண்டைய க்ளோஸ் பண்ணி போடுவேன். உன்னை விட வா. பின்பாட்டு நான் தான் மாறேன். அப்படிதான் பாடுவேன். பின்பாட்டு
கொட்டாய் விட்டீங்கன்னா கொலை நடக்குங்க. நான் ரொம்ப சிரமத்துல 500 கிலோமீட்டர் வந்துருக்கேன். அப்படிலாம் போகக்கூடாது சரியா? இந்த காசு வாங்கிதான் நாங்க சீட்டு காசு கட்டணும், தவணை காசு கட்டணும். சும்மா இல்ல ராதா சில்வேறு பாராட்டி அன்பனன் லட்சுமணன் சேர்ந்த அன்பனர் தர்மனன் சார்பாக 200 விஷயம் தர்மர். உண்மைக்குமே ஒரு தர்மர் தான். ஒரு முக பாவனை பார்த்தீங்களா? ஒரு லட்சுமி கலாச்சியமா இருக்கு. என் அன்பு அப்பா ஆரூரப்பா லட்சுமி நாராயணபுரத்தை சேர்ந்த தர்மரப்பா அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 200 என்ன 500 ரூபா தான் 200 ரூபா வந்துருக்கு, 300 ரூபா வரணும். அது காலையில வரீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் சொல்ற ஜதிய தம்பி விருதுகளை வாசிப்பாரு. ஜதியா? ஆமா. சதி பண்ணாம சதி சொல்லணும். வாசிப்பாங்க வாசிப்பாங்க. ஆமா பாத்துங்க. சதி பண்ணாம சதி சொல்லணும். சரி. ஆமா சீட்டு காசு அதான் கேட்டேன். அது எப்படி போனாலும் அண்ணன் மைக் செட்ல நம்பர் கொடுத்து போயிருமா காலையில காலையில இருந்த சரி. லவ்லி டீ ஸ்டார் முனியராஜ் அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் நண்பர்கள் சொல்லார்கள். வேலைக்கு ஆள் எல்லாம் கூப்பிடுங்களேன், நாட்டெல்லாம் நல்லா கழுவி வதை நல்லா தட்டி போடுவேன். வாய வாய தொடங்குறாங்க. நான் சொல்ல சொல்ல நீங்க தாளம் போடணும். அப்பதான் தூக்கறாதா? ஒரு ஜதி சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. பேரு என்ன நல்லா இது பண்ணி அந்த செவ்வாய் சிவாஜி கணேசனுக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுத்தீங்களோ அதே மாதிரி வித்வானுக்கு கொடுக்கணும். ஓகே, சிரிக்கப்படாது. ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸா மூஞ்சி ரொம்ப டெரரா வச்சுக்கணும். நல்லா கலைஞர் நாடக ரசிகர். படம் பாத்துருக்கா? அந்த படம் தான் பாத்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன வயசுன்னு கேட்கிறேன். இப்படி அடிக்கப்படாது. நம்ம தோசைக்கு மாவு தட்டுற மாதிரி, சப்பாத்தி மாவு தட்டுற மாதிரி சத்தம் இப்படி கேட்கணும். நான் ரொம்ப நாளே சொல்றேன். மறைந்திருந்து பார்ப்போம் மறுபடி என்ன தக்கத்திமி தக்கத்திமி என்ன காலம் தக்கத்திமி 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 தக்கத்தக்கா. நீங்க 4 பேர் நல்லா அனுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மறைந்திருந்து பார்ப்போம் மறுபடி என்ன தக்கத்திமி 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 தக்கத்தக்கா. சரியா பரமப்பட்டியை சேர்ந்த பூலிச்சாமி அவர்கள். ஆமா உண்மைக்குமே தான். அவர் வயதானாலும் அவர் இன்னமும் குறிப்பு கேட்கறதுன்னா அவருடைய வாசிப்பு தான். எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி வாசிக்கிற. ஆனா நான் இன்னைக்கு அவருக்கு ஒரு சோதனை. நான் பாடுற பம்பாய் படத்துல பாட்டு பாடுவேன் சரிங்களா? நீங்க நல்ல ஞான
மாஸ்டர்கள் இந்த பாட்டை ரசிப்பீங்க. ஆமா, அந்த பாட்டுக்கு உண்டான தாளத்தை அவர் அப்படியே வாசிக்கணும். அப்படியா? நிறைய படம் நீங்க யாரும் வாசிக்க வேணாம், அவர் மட்டும் வாசிக்கணும். கொஞ்சம் வைங்க. ஏதோ எக்கோ பண்ணு. என்ன போடு? தந்தையை முடிச்சவங்க நான் என்ன பாடுறேன் போடு. பாடத்துல போட தெரியும். அவளே காசிநாதா தாளத்த முடியா? நீங்க எதுக்கு எப்படிங்களே கண்ணாலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்ணை பறித்துக் கொண்டு இன்னும் பேசவில்லை, ஆனாலும் அறியாமல் அதை பாயும் சிறுவேனாம் உன் பேரும் என் பேரும் தெரியாமல் உள்ளங்களிடமாறவே வாய் பேசவே வாய்ப்பில்லையே பாத்திரத்துக்கு பேர் சந்திக்க சந்திக்கிறேன். சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படிதான் நீங்களும் சுத்தமா மறந்துட்டீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரி, உங்க புண்ணியத்துல நல்லா தான் இருப்பேன். ஆமா. அப்புறம் விழுப்புரம் தான். விழுப்புரம் தான் பேரவில்ல. விழுப்புரத்தை பத்தி தான் சொன்னீங்களே. விழுப்புரத்துக்கு போனா என்னைக்குமே புகழ் பெற்றலாம். அடுத்த வருஷம் என்னைய விழுப்புரத்துக்கு கூட்டு போவாங்க. நடத்துவாங்க கண்டிப்பா. விழுப்புரத்துக்கு கூட்டி போக மாட்டோம். இடையிலே இறங்கிட்டு போயிருவான். நீ விழுப்புரத்தை கெடுத்து வழி. பேசாதீங்க. நீ எப்பயும் பெரிய ஆளு தெரியும். தன்மானம் படைத்த கலை சிங்கம். தன்மானம் படைத்த தமிழ் பெண்ணுதான் நீனு. பெண்ணுக்கு எடுத்துக்காட்டே நான் மட்டும். பெண்ணுக்கு எடுத்துக்காட்டே யாரா தெரியுமா? எத்தனையோ நல்லவங்களா இருக்காங்க. ஆனா நீ எப்பேற்பட்ட வாயும் உலக வாய பத்தி இந்த ஊருக்கே தெரியும். லட்சுமி நாராயணபுரத்துல பத்தி என்னைய பத்தி நல்லாவே தெரியும். ஜாப் செட்டேன் எப்படின்னு போட்டேன். உன் வாழ்க்கையில உன் கணவரை நானே வரணும். அவர் மனசு அவர் வெளிப்பாறைகளை திருச்சிக்கிட்டு பேசலாம். அவர் உள்ளுக்குள்ள என்ன பண்ணுமா? நீ பெரிய லொப்ப மட்டும் எனக்கு தெரியும். பெரிய உன் மனசுல உள்ள ஆசை நான் சொல்றேன். எந்த இடத்துல மனசை பத்தி ஆம்பளைக்கு தெரியும். பொம்பளை மனசை பத்தி பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி பேசாத ராஜாச்சந்திரன். எப்படியே பேசுறாங்க. 1000 குட்டிச்சவர் தானாலும் உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு உட்கார வச்சு உனக்கு குடும்பத்துக்காண்டி ஓடி ஓடி உழைக்கிறேன் ஆம்பளை. 3 முடிச்சு எடுக்க போடுறேன். எதுக்கு? 3 முடிச்சு எடுக்க போறேன். 4 முடிச்சு போட வேண்டியதானே? எதுக்கு? ஓடி ஓடி உழைக்கிறேன். நான் உழைக்கிறேன். எங்க உழைக்கிறேன்? 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். சித்தத்துல காலத்துக்கு வச்சுக்கிட்டு மட்டம் மல்லாக்க போட்டுக்கிட்டு டிவி ரிமோட்டை புழுத்து இந்த பொம்பளையில பறிச்சு வைக்கிற பாடு குட்டிச்சவரா போவேன். பொன்னி அரிசி வாங்கி கிண்ணில போட்டேன். உனக்கு 40 வேலை முட்டை வச்சு முட்டையை அவிச்சு முட்டையை கடிக்கி கோழி முட்டைடா கோழி முட்டையை அவிச்சு உன் வாயில உனக்கு 10 மாசத்துல கட்ட பாலை தயிராக்கி தயிர மோராக்கி மோரை வெள்ளையாக்கி உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்தோம்னா நல்லா கிளறி விட்டு மூட்டை மூடு கை மடக்கு மடக்கு குடிக்க மாதிரி போட்டாட்டி போட்டு ஊமை குட்டா கொடுக்குறது உனக்கு கிடைக்கலாம் நீங்க பேசுங்க. ஒரு பொம்பளை இவ்வளவு வாய் பேசினா குடும்பத்தை வச்சுக்கலாமா? பொன்னியரிசி போட்டு உங்க கிண்ணியரிசியில கலக்கிற போது ஏன்னா ஆம்பளை ஆம்பளை பொன்னியரிசி வாங்கி கொடுக்குறேன். ரேஷன் கடையில ஓசில அரிசி போட்டா மாத்தா போய் திங்க மாட்டா பட்டு சொல்லுங்க. அவங்க பொன்னாடை போட்டு முடிக்கிட்டாங்க. சார் என்னை ஒரு வாட்டி பாத்துக்கங்க சார். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கு லட்சுமி நாடார் ஒருங்கிணைப்பு சார்பாகவும் இங்கு நாடகத்தை காண இருக்கும் சுற்றுப்புற கிராமத்தின் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவித்து பொன்னாடை வைத்து கௌரவிக்கின்றேன். நம்மகிட்ட எவ்வளவு ஒரு பாதுகாப்பு இருக்கு சார். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். ஆபீஸ்
ஏற்கனவே ஹோட்டல்லையும் அண்டாவை கலவடித்து உடனே வச்சு விட்டாச்சு. இங்க வா ராதாச்செல்வி, ஒரு விஷயம் தெரியுமா? என்னைக்குமே கை போடாதீங்க. அப்படி பேசாதீங்க. சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. இருடி வெள்ள மகள ஏண்டி பொண்ணி அடிச்சு கிண்ணி அடிச்சு முட்டையை கடிக்கவா? ரெண்டு வெள்ள மகள தாய்மாரில் ஒரு டீசெண்டா உட்காந்துருக்காங்க. அவங்க பெண்கள். ஆனா உன்னையெல்லாம் பார்த்தா மோச்சம் வருமா? வீச்சம் கூட வராது. நான் கேட்கிறேன், வாழ்க்கையில ஒவ்வொரு ஆம்பளையும் நாயா ஓடி ஓடி உழைக்கிறது தெரியுமா? தான் முன்னாடி கண்ணுல கண்கலங்காம வச்சு காப்பாற்றணும். அப்பேற்பட்ட புருஷனை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? கல்யாணம் முடிச்ச முதல் ராத்திரனிக்கு புருஷன் கிட்ட லிஸ்ட் ஒப்படைச்சிருது. இவன் புருஷன் கேப்பியா, ஏண்டி உங்க வீட்டுல என்னென்ன சாப்பிடுவேன்? இவங்க உடனே அப்பதான் அடிச்சு விடுவாங்க. எங்க வீட்டுல டார்லிங் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் தவிர வேற சோறே சாப்பிட மாட்டேன். வீட்டுல வந்து மட்டும் பழைய நிச்சய புடிச்சுக்கிருப்பான். இங்க வந்து புருஷன் கிட்ட விதைச்சு விடுறது. ஏன் இவன் தான் இடிச்சா பையன் நம்ம நாட்டில் இடிச்சு விடுங்க. நான் கேட்கிறேன், பொன்னி அரிசி கிண்ணி அரிசி ரேஷன் விட ஓட்டா பிடிச்ச ஓசி அரிசி வாங்கிட்டு அது வாங்கப்பட்டிருக்கு. பொன்னி அரிசி அது 1848 ஐயா. எந்த அரிசி வாங்கினாச்சா உங்க தொண்டையில பட்டிட்டு உன் தொண்டை மட்டும் பட்டிட்டு என்ன வாங்க? ஒரு ஆம்பளை ஓடி ஓடி உழைச்சு நான் கேட்கிறேன், பெண்கள் பெருசு பெண்கள் பெருசு, நாங்க விட்டு கொடுத்து போறோம் நாங்க விட்டு கொடுத்து போறோம் நாங்க விட்டு கொடுத்து போறோம். இன்னைக்கு ஒரு நிற மாச பொம்பளை பஸ்ல ஏறினா முதல் எந்திரிச்சு இடம் விடுறேன் ஆம்பளை. எந்த பொம்பளையாவது எந்திரிச்சிருக்கீங்களா? அந்த பொம்பளை போய் தள்ளிட்டு வரும். இந்த ஆத்தா உட்கார சொல்லிடுவாங்க. அப்ப உனக்கே வலிக்கலையா? அப்புறம் ஆம்பளையா விட்டு கொடுத்து போறோம் மறப்பாங்க. நாங்க இன்னைக்கு விட்டு கொடுத்து போறாங்க. நீங்க அப்படியே கொண்டையில பூவை வச்சு போட்டு அழப்புற. நான் கேட்கிறேன், கல்யாணம் முடிச்சு இழுச்சுக்கிட்டு வரேன். உங்க ஆத்தா போய் வீட்டுல என்னென்ன கொண்டு வர? என்னென்ன கொண்டு வர? பூஜை அமைக்கவா? என்னென்ன கொண்டு வர? கட்டில் மிச்சி கிரேட்டர் லொட்டு லொசுக்குன்னு ஏத்தா எல்லாம் கொண்டு வரலத்தா. முதல்ல ஒரு பெண் வீட்டுல எதுக்கு சீரசம் கொடுத்துறாங்க அளவும் தெரிஞ்சுக்கங்க. தான் மக பூ போல இத்தனை வந்து வருஷமா வளர்த்தோம். நாளை பின்ன புகுந்த வீட்டுக்கு போறா. அங்க எதுவும் இல்லாம பக்கத்துல போய் அந்த சேனல் இந்த சேனல் கேட்டா நான் மகளை கௌரவப்படுத்தா இருக்கும்போது அத்தனை சீர்வரிசையும் பார்த்து பார்த்து கொடுத்து விடுறாங்க மோத்தாங்க. அப்ப நான் அதை குறை சொல்லலாம் ராதாச்செல்வி. இத்தனை சீர்வரிசை கொடுத்து விடுற மோத்தாங்க ஒப்ப தான் மகன் நல்லா இருக்குன்னு கொடுத்து விடுற அம்மா அப்பா தான் மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மாப்பிள்ளை வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு என் மோத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்துட்டா கொண்டாடுவாங்க. நாங்க வாடகை காண சொல்ல காசை கையில வீட்டுல வாங்க வாங்க புரிச்ச வேலைக்கு போன வாங்க இருக்கிறேன். நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். ரொம்ப பேசுறேன் செப்பட்ட வார்த்தையா. நான் என்னையா பேசுறேன்? தப்பா ஏதாவது பேசுறேன்? சொல்லுங்க, ஏதாவது தப்பா பேசினா பொன்னி அரிசி வாங்கிட்டு வந்து அரைச்சி நல்லா வடிச்சு தாழ வச்சு புச்செல்லாம் பக்குவமா இருந்துச்சு. எத்தனை தண்ணி வார்த்தை கேட்கிறான் பாருங்க. நாட்டம் மட்டும் போகாது. மிக்சி கொடுக்குறாங்க. நான் ட்ரெயினர் கொடுக்குறாங்க. இந்த மிக்சி இருக்கிற சட்னியை தானே நாட்டம் மட்டும் தட்டி இந்த ட்ரெயினர் இருக்கிற மாவை ஊற்ற இட்லியை தண்ணி கணக்கு இந்த வாஷிங் மிஷினை தோற்ற துணியை தலை விலை கிளம்ப கொடுத்து நான் கேட்கிறேன், விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போறவங்க நாம என்ன விட்டு கொடுக்காம இருக்கோம்? கணவனே கண்கண்ட தெய்வம். நீ 1000 முள்ள மாதிரி தனம் பண்ணாலும் சரி, நீ 1000 முடிச்சவைக்கு தனம் பண்ணாலும் சரி, அனைத்தையும் சகித்து வாழ்றாங்களே பெண்ணினா அது நாங்க மட்டும்தான். கல்லா செஞ்ச கச்சிலையோ பொன்னா செஞ்ச எனக்கு பொற்சிலையோன்னு பேர் வச்சிருக்காங்க. பொன்னாட்டிய வர்ணிக்கிறது என் அஷ்டலட்சுமி, என் தர்மலட்சுமி, என் மகாலட்சுமி. உன்னை பார்த்தோம் என் போன தொட்டு கூட ஏறிக்கிட்டு இவன் ஜோலி முடிச்சதுக்கு அப்புறம் செவ்வாய் தோச்சை பிடிச்ச முண்டை அங்கேயா போய் ஏறிட்டு உட்காந்துக்கிற பூச்சலுக்கு சோப்பு போட முடிய நாளை முண்டை அப்படி இந்த நாரவாய் சொல்லுங்க. நல்ல வாய் நான் பேசுவேனாடா? நீ சொல்லியே மாப்பிள்ள நல்லா இருக்கல அப்படின்னு மை ஆமா உங்க அம்மா அப்பா இருந்து உனக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தாங்க. இவனுக்கு காலை சொருகிக்குவாங்க, காலை எடுத்துட்டாங்க. உனக்கு தான் கல்யாணம் பண்ணும்போது பெரிய மிஷினா தூக்கிக்கிட்டு வரேன்னு தவக்குன்னு போட்டுக்கலாம், தவக்குன்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த மிஷின் முக்கியமா உனக்கு இந்த மிஷின் முக்கியமா? பணத்தை நீ எப்ப வேணாலும் எடுத்து பக்குவமா செலவு பண்ணலாம். ஆனா பிள்ளையாரு உனக்கு ஒரு பகமானத்தை கொடுக்கறனே அதுதான் பெண்களோட தன்னுடைய ரத்தத்தை பாராட்டி அப்படியே நாங்க உருக கொண்டு கொடுத்து ஒரு பிள்ளைய முடிச்சா இறக்குறாங்க. நல்ல மனுஷன் பிள்ளைய பத்துக்காண்டி விட்டு கொடுக்குறாங்க. அப்படி
ஊர்ல எந்த பொம்பளை இடம் கொடுத்துருக்கீங்க? 7 அடுக்கு பீரலையும் உங்க புடவை மசருது. ஆம்பளை சட்டப்புல ஆண்கள் என் கொண்டாட்டிலாம் வீட்டுல பார்த்தா பிரிச்ச தோறுக்கு அதுக்குள்ள 4 புடவை அடிக்க வச்சிருக்கா. வெயில் நேரமாமா குழு குழுன்னு கட்டணும். கேட்டுங்க ஆம்பளை உழைச்சு போட்டாலும் வெளியே தெரியாது. ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்க நல்லா மங்களகரமா இருக்கணும்னா புருஷன் நல்லா இருக்கணும். நீ புது புடவை கட்டணும்னா புருஷன் நல்லா இருக்கணும். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளியே வந்துட்டா பெண்கள் மனசுல என்ன ஓடு தெரியுமா? ஆத்தி நம்ம ஊர்ல தீபாவளி வந்துருச்சு, இந்த கடையில போய் துணி எடுப்போமா, அந்த கடையில போய் நகை எடுப்போமா. அதே ஆம்பளை மனசுல என்ன ஓடு தெரியுமா? தீபாவளி வந்துருச்சு, இதே கிட்ட போய் பிச்சை எடுப்போமா, இதே கிட்ட காசு எடுப்போமா. இப்ப ஆம்பளை மனசுல ஒரு ஏன் தெரியுமா? குடும்பத்துக்காண்டி உழைக்கிற ஆம்பளை. நீ மட்டும்தான் உழைச்சு கிழிக்கிற, நான் வாயை மூடிக்கிட்டே வாயை கிளப்புறாங்க. வாயை பத்தி சிவப்பு சட்டை மாமா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சரியான ரொம்ப முண்டை உறந்து விட்டு ஒரு படுக்க அண்ணாதையா ஓடுகிறார். நீ சொல்லியப்பா உழைச்சு குடுக்குறோம் ஆம்பளைய ஆம்பளை மட்டும்தான் வேலைக்கு போறீல. இப்ப உள்ள கம்ப்யூட்டர் காலத்துல பெண்கள் வேலைக்கு போறோம், சரிக்கு சமமா சம்பாதிக்கிறான். நீ 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா சம்பாதிக்கக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட இருக்கு. ஆமா, விவசாயம் பார்க்க சொன்னா விவசாயம் பார்ப்போம். சித்தாநிலை பாக்கணுமா, ஒரு கொத்தனாரையே கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற? அந்த நேரம் சாந்தி சட்டியை தூக்கு, சட்டியை தூக்கு, சட்டியோட தூக்கணும், தூக்குனேன் அவன் சொன்னது சாந்தி சட்டிய, நான் தூக்குறது ஏன் சட்டிய. ஒரு சித்தாரிகளை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. தன்னுடைய மேனிய ஒரு இதா நினைக்காம, அதை அசிங்கமா நினைக்காம சாக்கடையில இறங்கி பெண்கள் குடும்பத்தை காட்டி பழக்கிறாங்க. அது வேலை இல்லையா? கக்கூத்து கல்வி பழக்கிறா நீ பத்தி பேசாத. பெண்களை குறை சொல்ல பெறல, இதெல்லாமே இருக்கு. ஆண்களுக்கு நாங்க நிறைய போராடணும் சுட்டி காட்ட வரேன். தெரியுதுல்ல? அப்ப என்ன கால் பண்ணு? அப்படி பேசாத. நீங்க எவ்வளவு பெரிய ஆளாதான் தெரியுது, உங்ககிட்ட வாய் திறமை நிறைய இருக்கு. அதே போல மத்த தொழில் திறமை இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன்னா ஒரே மாதிரி வேற பார்க்க கூடாதுல்ல. நாங்க இங்கிட்ட இங்கிட்ட இழுத்து அடிச்சு பாத்துறோம். ஆமா பாத்துக்கிறோம். மச கிளம்பிடா. அதனால நீங்க எவ்வளவு படாத பாத்துக்கிறோம். போட்டி வந்துருச்சு. ஓகே போட்டியா? போட்டியா? இப்ப மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரேன், காலையில வாங்கிக்கிறேன். நீங்க எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்களே சாட்சி. ஐயா கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். ஹெல்மெட் போடலன்னா காவல்துறை பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க? ஹெல்மெட் போடலன்னா பிடிப்பாங்க. ஆனா நான் சொல்றேன் தெரியுமா, ஹெல்மெட் போடாமே போனாலும் பிடிக்க மாட்டாங்க. உங்க பொண்டாட்டியை மட்டும் கூட்டி போய் பாருங்க. ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறியா, ஒரு பிரச்சனை கிளம்பக்கூடாது நல்ல எண்ணம். அவரும் ஒரு ஆண்மகன். இப்பெல்லாம் பிடிக்கிறது இல்ல பிரச்சனை. மகாலட்சுமி எல்லா பேரும் பொண்டாடி பேர முன்னாடி எங்க நாளா என் முன்னாடி பேர் எங்க இருக்குமா ஸ்டார்ட் பண்ணி அவன் பேரை பார்த்தா ஓங்கி மிதிக்க தோணும். மனசாட்சியை தொட்டு சொல்லு. உன் பொண்டாட்டிய நீ மறப்பியா? மறக்க மாட்டேன். 15 நாள். ஆமா சித்திரை வட்டா அந்த இவெல்லாம் நல்லா திருவாளே வேலை பார்க்கணும் செய்யணும். அதனால பாப்பாவை வேலை பார்த்துடலாமா? ஆண்டாளே ஏ ஆண்டாளே அண்ணா நகர் ஆண்டாளே
பப்புனு எனக்கு பண்ணாதான் நல்லா இருக்கும் புரிஞ்சாங்க அதுக்கிட்ட கவலைப்படாதீங்க இதெல்லாமே நம்ம கூட்டணிகளுக்கு தான் வர சரி சரி கூட்டாளில குளிச்சு நிக்கிற குருவம்மா தாள வந்துருக்கிறா போட்டிருக்காரு பிடிக்கலையா கயிறு பிடிக்கிறா ஆமா ஆமா நானும் உடனே நச்சுன்னு போடுறேன் சார் ஏன்னா பையன் குழந்தை அப்படித்தான் சிறு சிறு சேட்டை சந்தானே தானே
சுப்புலட்சுமி அம்மா அன்பு அம்மா சார்பாக இரவு அன்புல அன்பு அம்மாவுக்கு என்ன சார்பாக என் குடும்ப சார்பாக நன்றி 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 ரொம்ப நன்றி. என்னம்மா அப்பதான் வளர்க்குறியா? ரெடி? எனக்கு இந்த பிள்ளை டான்ஸ் ஆமா. வர முடியாத சூழ்நிலை. ஆமா. அப்ப இந்த 15 நாளா வந்த பப்பனுகளை என்னென்ன சொல்லி ஏறிட்டு கொண்டாடுறீங்க. நான் வந்தோடனே கறி ஆகி போயிடுச்சு. மிஸ் ராதா செல்வி எது எப்படி இருந்தாலும் காலம் நேரம் அனுசரிப்பு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஏன்னா வரவங்க எல்லாம் அவங்க நேரத்துக்கு சரியாக வரணும். அடுத்து போய் பொம்பளை வேஷம் முறை போடணும். எல்லா வேலையும் இருக்கிறது. அன்பார்ந்த ராதாசன், அன்பார்ந்த தங்கராஜ் அவர்களே, நான் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கல்யாணம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை பார்த்ததும் ஒரு கவிதை ஞாபகத்தோடு என்ன கவிதை உங்களுக்கு வருது? அன்பே லட்டை என் ஆட்சி அழுத்த புட்டை புட்டே புட்டே என் அகத்துக்கீரை கட்டை கட்டே கட்டே என் காஞ்சிபுரத்து பட்டு பட்டே பட்டே என் கழுவாத தட்டை தட்டே சிப்புக்குள் இருக்கும் முத்தே என் அரளுக்கு பொத்தே சாரப்பாம்பு நுழையும் புத்தே உன் பருப்ப கடையும் என் மத்தே நீ ஓகே சொன்னா ஓட்டாதாங்க எனக்கு அத்தே 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 ராதா, என்னை கடைசியில ஏமாத்திர மாட்டேன், என்னை கைவிட மாட்டியே. வேற நல்ல பப்பனுங்க என்னை விட்டு ஓடிடுவாங்க. நல்ல டாக்டர் அதனால என்னுடைய இந்த பொன்னாக காலை எடுத்து ஓடு. நல்ல அழகான பாட்டை பாடுங்க, நல்லா ரசிக்கக்கூடிய உங்களுக்காண்டியே நான் பாட்டு, மெலடியில உண்மையான பாட்டை பாடுங்க. இதனுடைய காதல் எப்படி பாத்தீங்கன்னா தாண்டாட்டும் தென்றல் பொன்னேகம் நம் தந்தை பொன்
கூந்தல் பொன்னூஞ்சல் உன்னோர்த்தி சங்கீதங்கள் பாடலாம் கேட்டு 15 நாள் ஆச்சு. உங்க காதல் இருந்துச்சு சொல்லுங்க கையா கையை கீ விட மாட்டீங்க கடைசி காப்பாத்துவியா உன்னை கடைசி வரைக்கும் 55 வாக்கு சொல்லுங்க சமாளி வெட்டிக்கீரை வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோடு ஒட்டி வருது ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டியான போல ஒன்னாக ஒட்டி வருது இட்டுக்கோ இட்டுக்கோ வந்த போடும் தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச வீரம் என்னால சொல்லிக்கோ என்னை கண்ணி சொல்லிக்கோ
நிற்குமோ